வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். காலஞ்சென்ற கலாநிதி பண்டிட் WD அமரதேவவின் பூதவுடல் அக்கினியில் சங்கமம். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஒருங்கிணைந்த குழு அமைத்து ஆராய்வதற்கு தீர்மானம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜூலியன் அசேஞ்ச் பிரத்யேக நேர்காணல். முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சட்டம் நிறைவேற்றப்படுமா? මේ නඩුව බාර දෙන එක නම් වඩක් ඇති වැඩක් නෙවෙයි. ඔය නඩු දාලා කාටවත් දඩුවම් කරන එකකුත් නෑ අවසාන වශයෙන් ගත්තාම. காலஞ்சென்ற கலாநிதி பண்டிட் WD அமரதேவவின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. பூரண அரச மரியாதையுடன் இறுதிக்கிரியைகள் நடைபெற்றதுடன் ஜனாதிபதி, பிரதமர், முப்படை தளபதிகள், கலைஞர்கள் உட்பட பெருந்திரளானவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சுதந்திர சதுக்கத்திற்கு சென்றனர். பல லட்சக்கணக்கான ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இவ்வுலகிற்கு விடை கொடுத்த கலாநிதி பண்டிட் WD அமரதேவவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பெருந்திரளானவர்கள் சுதந்திர சதுக்கத்திற்கு வருகை தந்திருந்தனர். சர்வமத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், கலைஞர்கள் உட்பட பெருந்திரளான மக்கள் தமது அஞ்சலியை செலுத்தினர். මම දැක්කේ එතුමාව මව කෙනෙක්ගේ කුසේ. அவரை நான் தாயின் கருவறையில் இருக்கும் கருவை போன்றே கருதுகின்றேன். எவ்வித களங்கமும் மற்றவர், மிகவும் உன்னதமான மனிதர். அவரின் பிரிவு நாட்டிற்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். எமது இசைக்கு மாத்திரமல்லாது கலைக்கும் பாரிய இடைவெளியை ஏற்படுத்திவிட்டு சென்றுள்ளார். அவரின் மறைவு இலங்கைக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் இன்றைய நாள் துக்க தினமாகும். எங்களுக்கு கிடைத்த இவ்வாறான கலைஞர் இனி கிடைப்பாரா என நான் நினைக்கவில்லை. முன்பிருந்தவர்கள் பலர் அனைத்திற்கும் பிழைகளை சுட்டிக்காட்டும் பொழுது அமரதேவ அவ்வாறு கூறவில்லை. உலகில் பல விடயங்கள் இருக்க வேண்டும். முன்னோக்கி செல்வதற்கு அது தொடர்பில் நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். மறைந்த கலாநிதி பண்டிட் WD அமரதேவவின் பூதவுடலுக்கு இன்று பிற்பகல் 3 மணி வரை மக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இறுதி கிரியைகள் நடைபெற்றன. අනිච්චවත සංඛාරා උපාද. ඔහු ජාතියේ පිනට පහළ වූ පුජ්‍යලයක් වශයෙන් සඳහන් කරන්න පුළුවන්. ඔහුගේ වියවත් සමග අපේ සංගීතයේ එක් යුගයක් අවසන් වුණා කියලා සඳහන් කරන්නත් පුළුවන්. වයලීන වාදකයෙකු ලෙස සංගීත ශාස්ත්‍රයට පිවිසි අමරදේවයන් නැවුම් ශ්‍රී ලාංකේය සංගීත ආරක් බිහි කළ අසමසම සංගීත පර්යේෂකයෙකු ලෙසද අපි දකිමු. ජීවතුන් අතර සිටියේදී ආධ්‍යාත්මික, ධාර්මික,
අන් අයට මඟ පෙන්වන මෙවන් ආදර්ශ පුද්ගලයන් මේ ලෝකේ තව තවත් බිහි වේවායි ඉතසිතින් ප්‍රාර්ථනා කරනවා. அனைவருக்கும் இறை நியதியை ஒற்றையாக வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு ஆறுதலை பகிர்வதுடன் அவரது ஆத்மா சாந்தியடைய அன்பே உருவான பரம்பொருளை பிரார்த்தனை செய்கின்றோம். அமரதேவயான் தேசத்தை எழுச்சி பெற செய்த முன்னோடியாவார். அவரது குரலும் நோக்கமும் என்றும் இறக்கப் போவதில்லை. அமரதேவவை நினைவுகூரும் வகையில் அவரது பெயரால் ஒரு கலையரங்கை ஸ்தாபிக்க உள்ளோம். இதற்கான வழிகாட்டல்களை அரசாங்கத்திற்கு வழிகாட்டுமாறு கலைஞர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ආදරණීය ප්‍රබුද්ධ කලාකරුවන්ගෙන් මා ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. අමරදේව මහතුමා ජාතික වස්තු ராஜகீய பிராථமிக வித்யாலயேදී அமர்தேவ தேசத்தின் சொத்தாவார். ரோயல் கல்லூரியில் எமது இசை பயிற்சி நடனத்தை பயிற்றுவிக்க அமர்தேவ அவர்கள் ஐலின் சரச்சந்திர, வெஸ்ஸில் மிஹிரபென்ன ஆகியோர் அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போது அமரதேவ யார் என எமக்கு தெரியாது. நானும் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தனவும் அனுர பண்டாரநாயக்கவும் இசை பயில அவரிடம் சென்றோம். சுதந்திர இலங்கையின் தேசத்தின் கலையை உருவாக்க முன்னின்று செயற்பட்ட ஒருவராக நான் கருதுகின்றேன். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். இதற்காக நீங்கள் வழங்கிய வழிகாட்டலுக்கு எனது நன்றி. ලංකා නිදහස් ලංකාවේ කලාව බිහිකරන්ට එම සිංහල කලාව බිහිකරන්ට ඉදිරිපත් වුණ පතාක යෝධයෙක් හැටියට අතිගරු ජනාධිපතිතුමනි, මෙම ආමංගල උත්සවය ඓතිහාසික වටිනාකමක් ඇති විශේෂ අවස්ථාවක් කිරීම සඳහා ඔබ දුන් උපදෙස් සහ මඟ පෙන්වීම පිළිබඳ මගේ ගෞරවය මල ඉර බසිනා සැන්දෑයාමේ ඔබගෙන් සමුගන්නම් අඳුරට ඉඩදී අඳුරේ සැඟවී අඳුරට ඉඩදී අඳුරේ සැඟවී ඔබගෙන් වෙන්වී මම යන්නම්. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஒருங்கிணைந்த குழு அமைத்து ஆராய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இரு நாடுகளினதும் வெளிவிவகார அமைச்சர்களின் தலைமையில் இந்திய தலைநகர் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஜவஹர்லால் நேரு பவனில் இன்று காலை ஆரம்பமான கூட்டத்தில் இந்தியா சார்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், வேளாண் அமைச்சர் ராதா மோகன் சிங் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். இலங்கை சார்பில் அமைச்சர் மங்கள சமரவீர, மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட குழுவினர் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருநாட்டு மீனவர்களிடையே சுமூக உறவை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை இந்திய மீனவ பிரதிநிதிகளுக்கிடையில் கடந்த 2ஆம் தேதி 4ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் போது ஏற்படும் சிக்கல்கள், மீன்பிடி படகுகளை உபயோகிக்கும் முறைகள், கச்சத்தீவு கடற்பரப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளன. இரு நாடுகளினது மீனவர்களுக்கிடையே ஏற்கனவே நடைபெற்ற 3 சுற்று பேச்சுவார்த்தைகளும் இணக்கப்பாடின்றி நிறைவு பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 4ஆம் சுற்று பேச்சுவார்த்தையின் போது 2 நாடுகளினதும் மீனவ பிரதிநிதிகள் கலந்தாலோசித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன்போது ஒருங்கிணைந்த குழு ஒன்றை அமைத்து மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தடவையாக கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த குழு கூடி விடயங்களை ஆராயவுள்ளது. அத்துடன் இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே 6 மாதங்களுக்கு ஒரு தடவை பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஒரு நாளிலேயே அதற்கான முழு தீர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்.
ஆனால் முழுமையான நிரந்தரமான தீர்வை நோக்கி இன்றைய அமர்வு நடைபெற்றிருக்கிறது என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவதற்காக ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் அமர்த்தியிருக்கின்றார்கள். அதனுடைய முதல் அமர்வு அடுத்த மாதமே நடைபெறும் என்று நம்புகின்றேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இலங்கையினுடைய அமைச்சரும் அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்குள்ளாக சந்தித்து பேசக்கூடிய அளவுக்கு அதுவும் முடிவு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய மீனவர்கள், அங்கே சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை செய்யக்கூடிய வகையிலும் 115 படகுகளை விடுதலை செய்யக்கூடிய வகையிலும் இந்த கூட்டத்தில் அவர்கள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். நாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், இந்த 115 படகுகளையும் கட்டாயமாக விட வேண்டும். கைது செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற 9 மீனவர்களையும் கூட உடனடியாக விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கச்சத்தீவு ஏறக்குறைய நம்ம பார்டர் தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் ஒரு தீர்வாக அமைய முடியாது. நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு தேவைப்படுது. அரசியல்வாதியுடைய கருத்துக்கு இங்கே இடம் கிடையாது. பிரதமர் ரொம்ப கவனமா இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாக வேண்டும். இதனை எமக்கு பயனுள்ள கலந்துரையாடலாக கருத முடியும். முதற்தடவையாக இந்திய தரப்பினர் ஏற்றுக்கொண்டனர். பாட்டம் ட்ரோலிங்கை நிறுத்துவதற்கான செயற்பாடு ஒன்றை துரிதமாக ஆரம்பிப்பதாக அவர்கள் கூறினர். அது சிறந்ததொன்றாகும். அது தொடர்பான தீர்வுகளை எடுப்பதற்காக ஒருங்கிணைப்பு குழு ஒன்று மீனவர்களின் மொத்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்றும் அதிகாரிகளின் கலந்துரையாடல் ஒன்றையும் எதிர்காலத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய கடற்றொழில் அமைச்சர் உள்ளிட்ட குழு ஒன்று இலங்கைக்கு வருவதற்கான இணக்கம் எட்டப்பட்டது. அத்துடன் நாம் கைப்பற்றியுள்ள படகுகளை விடுவிப்பது தொடர்பில் இந்திய கடற்றொழில் அமைச்சர் முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார். நாம் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்திற்கு அமையவே எமது பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி ஏதேனும் தீர்மானம் ஒன்றை நாம் எடுப்போம் என கூறினோம். கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அவர்கள் நம்மிடம் கூறினர். எனினும் நாம் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. எமது கடற்பரப்பிற்குள் சட்டவிரோத முறையில் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களை கைது செய்வோம் என நாம் அவர்களிடம் கூறினோம். இருதரப்புக்கு இடையில் சிநேகபூர்வ கலந்துரையாடல் ஒன்றை இடம்பெற்றது. அடுத்த கட்ட அமைச்சர்கள் மட்ட மற்றும் அதிகாரிகள் மட்ட கலந்துரையாடல்களின் ஊடாக மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை எட்டுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மக்களை அச்சுறுத்தி கப்பம் பெறும் ஆவா குழு தொடர்பில் தகவல்கள் திரட்டப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். பலர் ஆவா குழு தொடர்பில் பலவிதமாக கதைக்கின்றனர். யாழ்ப்பாண மக்களை கொடுமைப்படுத்தி மக்களிடம் கப்பம் பெறும் குழுவினர் எந்த ஒரு அரசியல் கட்சியோ LTTE அமைப்பில் இருந்து வந்த குழுவோ இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட குழுவோ அல்ல. அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் கப்பம் பெற்று மக்களை கொடுமைப்படுத்தும் மோட்டார் சைக்கிள் குழுவினர். நாங்கள் தகவல்களை திரட்டுகின்றோம். பலர் மாறுபட்ட கருத்துக்களை கூறுகின்றனர். அரசியல் ரீதியாக பயனடைய நினைக்கின்றனர். நாங்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளோம். போலீசார் அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பர். கோப் அறிக்கையில் கண்டறியப்பட்ட முறைகள் மோசடி குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். மாகோல பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதமரினால் 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் அர்ஜுன் மகேந்திரன் எந்தவித தவறும் இழைக்கவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் பிரதமரினால் முன்வைக்கப்பட்ட அறிக்கை பொய்யானது என இன்று நிரூபிக்கப்பட்டது. அதனால் எஞ்சிய விசாரணைகள் நிறைவு பெறும் வரை அந்த பதவியிலிருந்து விலகி இருக்குமாறு நாம் அவருக்கு கூறினோம். நடைபெற்ற குற்றச்செயலின் சாட்சியங்களை எவரேனும் மறைத்தால் அது குற்றமாகும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். வங்கி மோசடியின் பிரதிவாதியாக பிரதமர் இன்றுள்ளார். போலீஸ் மாதிபர் சட்டமாதிபர் முன்னெடுக்கும் விசாரணை, தாக்கல் செய்யப்பட உள்ள குற்றப்பத்திரிகை, அதன் பிரகாரம் நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துதல் போன்ற செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வது யார்? இது தொடர்பில் தொடர்ந்து ஆராயவும் தகவல்களை வெளியிடவும் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று எமக்கு அவசியம். රජීව් විජේසිංහ කියන්නේ රනිල්ගේ නැන්දගේ පුතා. ரணில் விக்ரமசிங்கவின் அத்தையின் மகனே ராஜீவ விஜயசிங்க. முறைகள் மோசடி ஊடாக சேகரிக்கப்பட்ட நிதி ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் நிதியத்தில் வைப்பிடப்பட்டதாக அவர் கூறினார். ராஜீவ விஜயசிங்கவின் கருத்திற்கு அமைய இந்த குழுவிற்கு அர்ஜுன் மகேந்திரன் வருகை தந்து பிரதமரின் ஆலோசனைக்கு அமையவே இதனை முன்னெடுத்தோம் என கூறினார். பிரதமர் இதன் பிரதிவாதி ஆவார். பிரதமரே முதல் பிரதிவாதி ஆவார்.
இரண்டாவது பிரதிவாதி அர்ஜுன் மகேந்திரன். அவரின் மருமகனான அலோசியஸ் மூன்றாவது பிரதிவாதி ஆவார். தற்போது யார் வழக்கு தாக்கல் செய்வது? சட்டமாதிபரிடம் இந்த வழக்கை ஒப்படைத்தால் பயனில்லை. இறுதியில் வழக்கு தாக்கல் செய்து எவருக்கும் தண்டனை வழங்கவும் மாட்டார்கள். வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் மோசடி தொடர்பில் முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட குழு முறையாக செயற்படுவதில்லை என மக்கள் அதிருப்தியை வெளியிடுகின்றனர். கூட்டுறவு திணைக்களம் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதும் கூட்டுறவு ஆணையாளர் மீது குற்றங்கள் சுமத்தப்படுவதும் என்கின்றது மிகவும் மனவருந்தத்தக்க விடயமாக உள்ளது. சீமெந்து விநியோகத்திற்கும் கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு. அந்த மோசடிக்கு கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு. அறிக்கை வந்ததன் பிற்பாடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது சம்பந்தமாக வேண்டுமானால் பேசிக்கொள்வோம். நீங்கள் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு வந்து தந்து அதனை பத்திரிகைகளில் போட்டு இது அவர்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் ஒரு குந்தகம் விளைவிப்பது போன்று எனக்கு தெரிகின்றது. உங்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய கடமையை செய்ய வேண்டுமா? எல்லா நிபுணர்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிபுணர்களை சந்தித்த பொழுதுதான் எங்களுக்கு மிக மோசமாக நாங்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த உறுப்பினர்களை முட்டாளாக்குவதற்கு இந்த அமைச்சர் முயன்றிருக்கிறார் என்பதெல்லாம் தெரிய வந்தது. ஒரு பெரிய கல்விமானுக்கு உயரிய பதவி தரலாம் என்று கூட லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது. வடமாகாண சபை அமைச்சர்களான போ ஐங்கரநேசன், பாவனா சத்தியலிங்கம், தானா குருகுலராஜா மற்றும் பாவனா டெனீஸ்வரன் ஆகிய 4 அமைச்சர்களினதும் ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக முதலமைச்சரினால் 3 அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் வடக்கு மாகாண சபையின் பிரதமர் செயலாளர் அலுவலகத்தில் இயங்கி வருவதாக அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற வடமாகாண சபையின் அமர்வின் போது வடமாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்திருந்தார். இந்த குழு முறையாக செயற்படாமையால் தாம் முறைப்பாட்டினை முன்வைக்க முடியாதுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த அமைச்சர்களுக்கு எதிரான ஒரு விசாரணை குழுவா ஆரம்பிச்சிருப்பதாக வடமாகாண சபையில பேசப்பட்டது. அதை நாங்கள் பேப்பர்கள் மூலம் நியூஸ்கள் மூலம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவன் இப்ப விசாரணைகளை மேற்கொள்வதாக நாங்கள் அறியவில்லை. இவர்கள் இந்த வடமாகாண சபை அமைச்சர் தேசியத்தை பேசிக்கொண்டு மக்களை ஏமாத்திக் கொண்டு இப்படியான நிதி மோசடியில ஈடுபடுறத உடனடியாக அரியாலத்தை திறந்து மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும் என்றுதான் மக்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற விஷயம். விசாரணை செய்வதற்காக முதலமைச்சரால் ஒரு சபை நிறுவப்பட்டது. அந்த சபை கூட அதை முன்னெடுத்து செல்ல முடியாதவாறு இருப்பதாக வடமாகாண சபை உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். இதற்காக ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு அந்த அலுவலகம் எங்கே இருக்கின்றது அல்லது பிரதேச செயலகத்தோராக ஒரு தேதியை குறிப்பிட்டு வருகை தந்து மக்களிடம் விசாரணைகளை செய்து இந்த குறைகளை கேட்டு அறிந்து நிவர்த்தி செய்து கொள்வது சாலை சிறந்தது. நுவரெலியா கந்தப்பளை கோணப்பிட்டிய தோட்டத்தில் நிலம் தாளிறங்கியுள்ளதால் 100க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு பெய்த கடும் மழையை தொடர்ந்து நிலம் தாளிறங்கியதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் தொழிலாளர் குடியிருப்பு தொடரொன்றில் வசித்து வந்த 11 குடும்பங்களைச் சேர்ந்து 45க்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் கோணப்பேட்டிய பிரின்சஸ் மகாவித்யாலய பழைய கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த பகுதியில் உள்ள மற்றொரு தொழிலாளர் குடியிருப்பு தொடரொன்றில் வசித்து வந்த 16 குடும்பங்கள் அபாய நிலையை எதிர்நோக்கியுள்ளன. அவர்களையும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஒரு 7:30 மணி இருக்கும், லைட்டான மழை ஒன்று பெஞ்சு பிற்பாடு இந்த சின்ன பொடி கடைக்கு போயிட்டு வந்தாரு. வந்ததுக்கு திடீர்னு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அவர் அப்படி நடந்து வர நேரமே உடஞ்சிட்டு உள்ளே போய் விழுந்துட்டாரு. விழுந்து தலையில எல்லாம் அவருக்கு அடிபட்டுருச்சு. இருக்க கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, வயசு போனவங்க தெரியாத இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கக்குள்ள பெரிய கஷ்டப்பட்டு போயிட்டோம். அந்த நேரம் துறையும் வந்தாரு. கிராம சேவை மத்தியாவுக்கும் தெரியப்படுத்திட்டோம். இன்னைக்கு விடிய காலையில் அவங்க எல்லாம் வரமனுக்கிறாங்க. எங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சாங்க. மதுளை தெளிவத்தை தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு மக்கள் சக்தி மக்கள் அணி நடவடிக்கை எடுத்தது. பல வருடங்களாக சுத்தமான குடிநீரின்றி அல்லல்பட்ட மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு மக்கள் அணியினரால் இன்று முடிந்தது. தெளிவத்தை தமிழ் வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் கட்டமைப்பு மக்கள் சக்தி மக்கள் அணியினால் பாடசாலை மாணவர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது.
தெளிவத்தை ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்திலிருந்து நீரை பெற்று இந்த குழாய் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் கட்டமைப்பிற்கு டீப் டெக் பொறியியல் நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் திலின எட்டியாராச்சி நிதியுதவி வழங்கியிருந்தார். செமட்ட செவன எனும் அனைவருக்கும் நிழல் தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் வீட்டு உபகரணங்கள் மற்றும் சீமெந்து வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவில் இன்று நடைபெற்றது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த மாவட்டத்தில் 16,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகள் இன்றி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மக்களின் வீட்டு பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பது நாடு என்ற ரீதியில் மிகவும் கவலை அடைய வேண்டியது. எதிர்வரும் ஜனவரி மாதம் உலக வீடமைப்பு திட்டத்திற்கு 30 வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன. இதுவேளையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 10 புதிய கிராம திட்டத்தை ஆரம்பித்து அதனூடாக வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கப்படும் என்ற விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். போரால் முழுமையாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டெழுந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய முல்லை மாவட்டம் பல வழிகளால் சுரண்டப்படுகின்ற அபகரிக்கப்படுகின்ற நிலைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். முல்லை மாவட்டத்திலே இருக்கின்ற நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற பல ஏக்கர் கணக்கிலே பாதுகாப்பு துறையினர் அதை எடுத்துக்கொள்கின்ற நிலை காணப்படுகிறது. நீங்கள் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவர் என்ற ரீதியிலே நான் இதை கூறுகின்றேன். இங்கு வீடுகள் இல்லாது இன்றைக்கும் கொட்டகைகளிலே இருக்கின்ற நிலை காணப்படுகிறது. அன்னி மாவட்டத்திலே அமைச்சர்கள் வருகை தருவது குறைவாக இருக்கிறது. பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அதை அத்தனையும் தீர்த்து எல்லா வசதியோடும் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழக்கூடிய வகையிலே உங்களுடைய குரலும் ஒலிக்க வேண்டும். மிகவும் பாதிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வதென்று ஒரு நெருக்கடியாக நிற்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு உயர்த்த வேண்டும் என்பதை சிந்திக்கும் பொழுது இவ்வாறான ஒரு நல்ல உதவி திட்டம் வழங்கப்படுகின்றது. நல்லாட்சியில் இப்படியான வேலை திட்டங்கள் பரந்தளவில் தற்பொழுது நடக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. சில ஒவ்வொரு கிராமங்களில் வீடமைப்பு திட்டங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் தற்பொழுது இந்த பகுதிக்கு அதாவது வன்னி மாவட்டத்தில் புதிதாக உங்களுடைய கிராமமாக வீடமைக்கும் திட்டங்கள் பல இருக்கு. அந்த திட்டத்தில் இங்கு பல வீடமைப்பு திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தாங்கள் அதை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.